ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரியன் ஸ்கின் கேர், அதாவது ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக்கான அரிசி மாவு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசி மாவு, பால், தேன் இந்த மூணையும் வச்சு ஸ்கின்னை ஈஸியாக பிரைட்னன் அண்ட் க்ளோ ஆக்கலாம். நீங்கள் வந்து 3 மாதம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொலன்னு ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸில் நீங்கள் போட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப போட்டு தேய்க்கலாம் வேணாம், நார்மலாக அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் உள்ள பிரைட்னஸை நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த எண்ணெய் பசை, அப்புறம் அந்த டெட் செல்ஸ், அதாவது இந்த இறந்த செல்லு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நீக்கிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக்கி நல்லா மென்மையாக்கி ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்காக இந்த அரிசி மாவு ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு இதில் வந்துட்டு கரும்புள்ளி, அதுக்கப்புறம் பருக்களை நீக்கக்கூடிய பண்பு கூட இந்த அரிசி மாவில் இருக்குது. அதுக்கப்புறமா பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். பால் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள அந்த டெட் செல்ஸு, அழுக்கு, எண்ணெய் பசை இது எல்லாத்தையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குறது இந்த பால். ஓகேங்களா? அடுத்ததாக தேன் வந்து நம்ம ஃபேஸில் எப்போவுமே ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தேன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த முக சுருக்கம், அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பசை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் க்ளோ கூட கொடுக்குது. இதில் வந்து தேனில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு இருக்கிறதுனால எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னோடய கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக வந்த கொஸ்டின் இது தான், அக்கா தேன் யூஸ் பண்ணலாமா, தேன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லா ஃபேஸ் பேக்லையுமே தேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது வந்து என்ன பயப்படுறாங்கன்னா முடியெலாம் வெள்ளையாயிரும், நரைச்சிரும்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே தேன் யூஸ் பண்ணலாம். யாருக்குமே அது அலர்ஜி கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் பேக்கோட என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ இது நம்ம இந்த 3 நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகுது. நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா பளபளப்பாக பொலிவாக மாற்றுறது தான் இந்த ஃபேஸ் பேக். ஓகேங்களா? இதை நம்ம வாரத்தில் 7 நாள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஏன்னா பால் வந்து நம்ம முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அரிசி மாவு, தேன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள டேன்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொரியன் ஸ்கின் மாதிரி ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா கொரியன் ஃபேஸ் பேக் கொரியனோட இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் அதில் ரைஸ் இருக்கும். ரைஸு, தேன், பால் கண்டிப்பாக இருக்கும். எல்லா இதுலேயுமே அவங்க ரைஸ் வச்சு தான் அவங்களோட ஸ்கின் ப்ராடக்ட்ஸே தயாரிப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் வந்துட்டு இந்த கரும்புள்ளி, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி, அழுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லாவே நம்மளுக்கு இந்த டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. டேன் ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோயிங், கிளாஸி ஸ்கின் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து எல்லா ஸ்கின்னில் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயில் ஸ்கின் 3 ஸ்கின்னில் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். வாரத்தில் 7 நாள் யூஸ் பண்ணலாம். டேனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுத்துருக்கும். ஸோ நம்ம 7 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது டேனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும், பிரைட்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நீங்களும் மறக்காமல் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.